சூப்பர் கண்டா நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தூண்டி போட்டு மீன் பிடிக்கலாம்னு வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ராக் செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் விரால் மீன் பிடிக்கிறதுக்கு. போய்ட்டு வீசி பார்ப்போம். அன்றைக்கி எந்த அளவுக்கு எடுக்குன்னு தெரில, கொஞ்சம் லேட்டாகி வந்துட்டான். நீங்கள் எடுக்குமான்னு தெரில. அப்படி எடுக்கலைன்னா பார்த்தீங்கன்னா தூண்டில் நார்மல் தூண்டி கை தூண்டிலாம் எடுத்து வந்திருக்கோம். அதை போட்டு நம்ம ஜிலேபி மீன்லாம் பிடிப்போம். வாங்க, நம்ம டீம் பசங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. பாதையை காணுமா? சரி போங்க, வெளியே எப்படி இங்கே பாருங்க. அட்வென்ச்சரான பயணத்துக்குள்ள போயிட்டு இருக்கான். பாதை இல்லாமல் பாதையை உருவாக்கி போயிட்டு இருக்கான். பாருங்க, பொத்துக்கிட்டு போங்க. இல்லைன்னா இது என்ன பழம்டா? இது என்ன பழம் பாரு. தெரியல என்ன பழம்னு. உங்களுக்கு என்ன பழம்னு தெரியல, தெரிஞ்சா கமான் பண்ணுங்க. கருப்பாக இருக்குது. மஞ்சள் பழம். சூப்பராக இருக்குடா பழம். சரி போங்க. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ரீலு பார்த்தீங்கன்னா லெக்கானோட ப்ரெடேட்டர் ரீலு. முன்னாடியே வந்து அன்பாக்ஸ் பண்ணி மீன் பிடிச்சிருப்போம். இன்றைக்கி அதை தான் யூஸ் பண்ணி இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு வந்திருக்கோம். வீசி பார்ப்போம். நாங்கள் போய் விழுந்துச்சு நண்பர்களே. மயில் தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த ரீல் வீசி பார்த்துருந்தோம். அந்த ரீல் வீசிகிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா எடுக்கலை. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விரல் மீன் எடுக்காது. அதனால் என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா நம்ம கைத்தூண்டில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் பிடிக்க போகிறோம். நம்ம சாயந்தரமாக போய்ட்டு நம்ம விரா மீன் பிடிச்சி காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் பிடிப்போம். மீன் ஜிலேபி மீன் நிற்கிது நிறையா. இங்கே பாருங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரீல் வீசி இருக்குது. பார்த்திங்கன்னா அதில் முள்ளை மாற்றிட்டு தவளை கழட்டிட்டு முள்ளை மாற்றியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா அதில் ஜிலேபி மீன் தான் பிடிக்க போகிறோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பைக் கஸ்ட்டு ஒரு ஸ்பின்னிங் ரீல் யூஸ் பண்ணேன். சரி வாங்க, இதை மாட்டிட்டு நம்ம மீன் பிடிக்கலாம். வேறு லெவல்றாலே தூக்கி போட்டான் தாத்தா. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியாக என்ன மாட்டிருக்கு. இது ஒரு அரை கிலோ சைஸில் இருக்கும் போல. சரியான மீன். ஜாருங்க, அவனுக்கு 1/2 கிலோ இருக்கான். இந்த கலட்டுறேன். ஐயோ, பார்க்க கொண்டு மார்க்கியா? அது கழட்டியா? நீனே கலட்டு. என் தூண்டி அங்கே போட்டு வந்துட்டேன். அதை நான் பார்த்துக்கிறியா? நீ கையை அண்டை கொள்ளாதரா. என் கையை வச்சு பிடிக்கும். கீழே வச்சு விரிச்சு வச்சு எடுப்போம். கையிலலாம் பிடிக்க முடியாது நண்பர்களே. அம்மே பெரிய மீன். வேறு முள்ளை கலட்டுறதே கொஞ்சம் சேஃப்டியாக தான் கலட்டாங்க. என்னடா அத்தை தண்டியில் இருக்குது. சரியான உருவமா? உருவம் சரியான உருவம் நண்பர்கள். இங்கே பாருங்க. என்ன இதே மாதிரி கெண்டை மொதல் மீனே வெற்றிகரமாக பெரிய மீனை பிடிச்சிட்டான். இது கடிக்குதுரா. போட முடியாண்டா. ஆட்டாடாடா. அடுத்து இருக்க மீன் பிடிச்சிட்டேன் நண்பர்களே. உருகிட்டு கீழே விழுந்துருச்சு. பாருங்கள் நண்பர்கள். அம்மே இப்போ பிடிச்ச மீனை பாருங்கள். கரையில் ஒன்று உருகிச்சு. இப்போ பிடிச்ச மீன் இப்போ சைஸ் மீனுங்க உருகுதுரா பயங்கரமாக. ஓகேங்களா? நல்ல சைஸ் மீனுங்க. இதே மாதிரினா கூசாக்கில் போட்டு வைப்போம். சூப்பர் கண்டா நண்பர்களே. பாருங்க, அதான் பெருசு கண்டை. புறா அத்துக்கு பேரான் பிடிச்சி தொலைடா. அந்த இதை கூசா ஐயோ போகுது. இதில் இந்த கூசால அந்த மீன் போகாது. நீ புடி. ஐயோ உருகாது. நீ புடி. இல்லை கூசா மாட்டேன். கேமராவும் எடுக்கணும். இஞ்சி வாரா எக்கரா நான் நிற்கிறது. இரா தூண்டி தொலையுது போ. பெரிய உள்ளே வச்சு புழு நண்பர்களே. பாருங்கள், நல்ல மீன் மாட்டுது இன்னைக்கு. எடுத்துட்டியா இல்லையா? கையிலே. இந்த ஸ்டிக்கு ஒரு வெயிட்டாக தயார் இருக்கு. என்னடா முழு ஃபுல்லாக போயிடுச்சு. ஐயோ, நான் பிடிச்சிக்கிறேன். இது ஒன்று இது வேறு நண்பர்களே. மாட்டு போயிட முடியும் எடுக்கிறீங்களே. சரியான சிக்கலாயிடுச்சு. என்னடா அது சிக்கிருச்சுனா மொத்தமாக எடுத்துட்டேன்.
சரி புழு பூரா தண்ணி சார் பாயை கிழிஞ்சிரு சொல்லி. உள்ளே போடு உள்ளே போடு உள்ளே போடு. இப்போ ஒரு வழியாக எடுத்தாச்சு மீனை. இந்த 3 வண்டையும் பிடிச்சது ஒரே ஆள் தான். நான் வீடியோ மட்டும்தான் எடுத்து. ஐ நமக்கு பார்த்தீங்கன்னா உருவ மாட்டிருக்கே. ஆனே நம்மகிட்ட வந்து உழுவ மாட்டிடுச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கள் நல்லா ஒரு குட்டி உழுவை. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிருக்கான். அது வந்துட்டு உழுவ மீன் பிடிச்சிருக்கான். இந்தரா உழுவ வச்சுக்க வைக்க நண்பர்களே. இதனால் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறனால தண்ணிக்குள்ளே விட போகிறோம். பாருங்கள் சைஸ் வந்து குட்டி சைஸ் தான். தண்ணிக்குள்ள விட்டுருவோமா? போயிட்டு வா ஓடு. நண்பர்களே ஒரு இடத்துல மீன் கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மாறி மாறி போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னன்னு தெரியல. வேறு லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். இல்லைடா ஆமாம் பள்ளமாக கிடக்குறா. சிலேபி பதியாக இருக்கும்போது நண்பர்களே அங்கே மீன் மாட்டிடுச்சு. ஏய் சூப்பரா பெரிய மீன் வந்தவொடனே பெரிய மீன் பிடிக்கல. எங்கடா அந்த பிடிச்சிட்டேன் அங்கிட்டு அந்த பையன். இது வந்து சிலேபி இல்லை. கிழிச்சுட்டாடா 5 நண்பர்களே அங்கே மீன் மாட்டிடுச்சு. ஏய் சூப்பரா பெரிய மீன் வந்தவொடனே பெரிய மீன் பிடிக்கல. எங்கடா அந்த பிடிச்சிட்டேன் அங்கிட்டு அந்த பையன். எனக்கு பூச்சி விட்டு தான் கடிக்குதோ. போடு உள்ளே போடு. தெரியாது முடியாது புரியா புரியா. ஆகா மக்களே நான் பிடிச்சிட்டு வர மீன் இங்கே பாருங்க. ஏய் அட்டாடா நான் தான் இங்கே பிடிக்கிறேன் அப்படிங்கிறானே. அதை உருகிட்டு போயிடுச்சு நண்பர்களே. பார்த்துட்டேன் வீடியோ சரி விடு நமக்கு கொடுத்து வச்சுதான் அவ்வளோதான். 2வது மீனாக வெற்றிகரமாக விட்டு ஓட்டியதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த இடத்துக்கு அப்புறம் நண்பர்களே அடுத்த கண்டை பாருங்க. சூப்பர் அருமை. நீங்கள் கூசா பக்கத்தில் நின்றுக்கிறா நீ வேன் எடுக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி எடுத்துக்கிறேன் குத்தி வை. நான் பிடிச்சாச்சும் போட்டுக்கிறேன். மற்ற போருங்க அதான் பிடிச்சி விட்டுட்டேங்கிறேன். என்ன ரெடியாரா கருப்பா? ஆறாடா சூப்பரா கருப்பா. நீ தாண்டா அன்னைக்கு ஹைலைட்டு புடியா கரண்டானே. இங்கிட்டு காமிங்கிறா என்னங்கடா இப்படி மக்களை இங்கே ஆத்துங்க. பாருங்க மொராட்டை சிலேபியா மீன். சிலேபியாவா டேபியாவா தெரியல ஏதோ ஒன்று. கருப்பா நீ இங்கிட்டு போடுவீங்கன்னா அங்கிட்டு போடுவான். நான் நண்பர்களே அவன் இடத்த களவாண்டினான். நான் கிடைக்கிற மீன் நமக்கு தேன். ஐயா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் மாட்டிட்டு நண்பர்களே. நமக்கு வந்து குட்டி மீன் அதுவும். என்னப்பா சரி பிடிச்ச மீனை விட எதுக்கு விட்டான்? கூசாக்கில் போட்டு வச்சுருவான். போட்டு இல்லை கலெக்ட் வர மாட்டேங்குது பாருங்க நண்பர்களே. குட்டி மக்கா நண்பர்களே நமக்கு ஒரு மீன் மாட்டிக்கிச்சு பாருங்க. சூப்பராக மீன் மாட்டிக்கிச்சு. எங்கடா கூசா? இந்த டவுசர் பேக்கில் போட்டுக்கந்தா அதுக்கு காசு இருக்குது. அந்த பேர் போட்டுக்க. நீ வந்து ஐயோ நண்பர்களே நான் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. நல்ல சைஸு கண்டா நண்பர்களே. எலி நண்பர்களே ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மீன் மாட்டியிருக்கு பாருங்கள். பெரிய மீன் தான். நல்லாத்தையும் கடிக்குது. என்னென்னா மாறி போகணும். அங்கிட்டு இங்கிட்டுமா போட்டால் தான் கடிக்குது. ஒரே இடத்துல இருந்தோம்னா கடிக்க மாட்டேங்குது. நிற்கிது மீன் மக்களை மீன் நிற்கிது நினைக்கிறேன். போடாமல் விட்டாத இந்த நேரத்துக்கு அடிச்சிருக்கணும் அந்த மீனை. சரி போடு நீ போடு பாப்பா. மீன் போடுறாங்கண்ணே அந்த மீன் அண்ணாட்ட நிற்க போடுறாங்கண்ணே. போடு உனக்கிட்டேன் போடு. இன்னும் உள்ளே போட்டு தானே போடலாம் நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் தொங்கு பிடிச்சி தான் எடுக்குது மீன். போடுறான் நேரம் கொண்டு போயிருக்கலாம்டா. அந்த ஒரு ஆளாவட்டி சரியான ஐயோ சரியான கண்டுடா ரோஸ் கண்டுடா. சே ஐயே எத்த தண்டிங்கிற அதோடா என்னடா அப்படி ஆகிப்போச்சு. சே எக்குடி அடுப்பிக்கிட்டு வந்து விழுந்துச்சு. எலி மொரட்டை கண்டா நிற்கிறாடே. அடையாண்டா பிடிச்சிருந்தானே எனக்கு எவ்வளோ நல்ல சந்தோஷம். சரியான
வீடியோ என்ட்ரி ரெடியாக இருக்கு. போடு போடு போடு. ஆட்டோட சின்ன மீன் எப்படி போகுது வேறு பெருசு மாதிரி அளப்பிக்கிட்டு. நண்பர்களை இதை பற்றி சின்ன சைஸ் தான் ஓரளவுக்கு, இருந்தாலும் நல்ல சைஸ் மீன் தான். எடுத்து போடு. ஆனால் இந்த மாதிரி மீன்லாம் மாட்டிக்கிறது அந்த இப்போ போகிற கண்டை தான் லாக்கு தைக்க மாட்டேங்குது. பெருங்கண்டை பூரா உருகிக்குது. என்னன்னா நறுக்கு இன்னும் ஒரு சுண்டு நறுக்கு போடணும். அசால்ட்டாக விட்டுட்டான். ஃபஸ்ட்டு வந்து மீன் விட்டல ஒன்று, அதுவும் ரோஸ் கலரில் வந்துச்சு வெளியில். போடா மிஸ் ஆகிடுச்சுடா. நீ கட் பண்ண சொல்லிவிட அப்புறம் திருப்பி தானே. நண்பர்களே பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு கண்டை மாட்டியிருக்கு. ஒரு சிலேபி கண்டை மாட்டிடுச்சு. ஆடா சார் எனக்கு எதோ விஜய் வந்துட்டு தள்ளி பார்த்தேன். பேராடு வந்துருச்சோ நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்காரு. கவனை அட்டன் பண்ணி பாரு, அவங்க தான் அடிச்சாலும் எடுப்பாங்கடா. மக்களே இப்போ ஒரு மீன் மாட்டிக்கிச்சு, சரியான மீனுமே. நல்ல மாட்டு. ஆனால் என்ன நீ பிடிச்ச நான் எடுக்கலை, நீ எடுத்துட்டில்ல. மக்களே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஜிலேபி மீன் 1/2 கிலோ இருக்கும்னா 8 1/2 கிலோ இல்லை 1/4 கிலோ இருக்கும். கிலோ இருக்குமே தெரியல உனக்கு. அங்கே நல்ல நமக்கு அடுத்த மீன் மாட்டிடுச்சு பாருங்க. எடுத்துட்டில்ல நேரம் முதுகில் கிழிச்சிருக்கான். ரைட்டு விடு. 31 வரல கொடுத்தேன். மீன் பிடிக்கல ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். என்ன அது சட்டியோட இதே அதெல்லாம் கவர் பண்ணாதீங்கடா, மீனை மட்டும் எடுறா. நம்ம ஏயில கொடுத்து பேண்ட் மாட்டிட்டேன். மண்ணை ரெடியாரு போகுது. போடியா. சுற்றிக்கிட்டு வந்துச்சு பார்த்தியா இல்லையா. அவர் முழு தப்பு முழுசு அமுங்க ஓட்டி பார்க்குறாங்க. நண்பர்களே அடுத்த மீன் நமக்கு மாட்டிக்கிச்சு. செகண்ட் மீன், 2வது மீன் பாருங்க. அதுட்டிங்களா ரைட்டு. எனக்கு வாயிலே மெல்லு சொல்லடா. வேறு லெவல். இது சின்ன மீன் தான் இருக்குது. பரவாயில்ல, இது கிடச்சே பெருசு நமக்கு. அருமையான கண்டடா, சூப்பர் நண்பர்களே. வேறு லெவலில் மாட்டிக்கிச்சு நண்பர்களே நமக்கு வந்து கண்டேன். பார்த்துக்குங்க. ஐயோ உருவா போகுதுடா. குசாக்கில் ஓட்டுருவான். இதே இதோட 3வது மீன். உருகுதுரா. கையில் குத்தி கிழிச்சி நண்பர்களை பாருங்கள். சைஸ் மீன். பூச்சியை தின்னுருக்குமா? போட்ட பூச்சி. பூச்சி அங்கிட்டு தான் நிறையா போட்டது. அது சிலேபி தான் எனக்கு ரன்னிங்கில் தெரியுதியா வாயில் வச்சுக்கிட்டு. இது இனிமேல் தான் கொண்டு போக அவ்வளோண்டா. சூப்பர். ஏன்னா உள்ள சுற்றுது பம்பரை மாதிரி. எவ்வளோ நேரம் ஆகுது? 1 மணி நேரம் ஆகுதுடா. நண்பர்களை பம்பரை மாதிரி சுற்றிக்கிட்டு வருது. இங்கே பாருங்க மீனை உள்ளே இழுக்கும் போது சூப்பராக சுற்றுது. எடுத்துட்டியா? எவ்வளோ நேரம் ஆச்சு வச்சுக்கிட்டே இருந்துட்டு இப்போ தான் எடுக்குது. பொறுமை நிற்காது. நண்பர்களே நாங்கள் பிடிச்ச மீனை பாருங்கள். நல்லா ஒரு 3 கிலோ கிட்ட இருக்கான். நல்லா பெரிய மீனாக மாட்டுச்சு. அப்புறம் கீழே போய்ட்டு எடுத்து காமிக்கிறேன். தூக்கி காமிக்க முடியல. அங்கே போய்ட்டு தனியாக கரையில் போய்ட்டு காமிக்கிறேன். நண்பர்களே பாருங்கள், இப்போ வந்து கொட்டி காமிக்கிறான். அந்த ஒரு மீன் தான் பெரிய மீன். ஃபஸ்ட்டு வந்தவொடனே மாட்டிச்சு பாருங்க. இதே பார்த்தீங்கன்னா வந்தவொடனே மாட்டின மீன். முரட்டை சிலேபி பிஞ்ச பாருங்க. 1/2 கிலோ கிட்ட இருக்கான். பாருங்க சரியான சைஸ் மீன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ சைஸ் இருக்கான். மாம்பரிய சிலேபி மீன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இருக்கான். அதெல்லாம் 1/4 கிலோ 150 கிராம் இருக்குது மற்றதெல்லாம். இது கொஞ்சம் பெருசு. அவ்வளோதான். அதான் நண்பர்களே, நாங்கள் வந்து 10 மணிக்கு தான் வந்தோம். இப்போ வந்தீங்கன்னா ஒரு 12:30 மணி இருக்கான். அவ்வளோதான். போகிறோம் பிடிச்சதுன்ட்டு நாங்கள்லாம் போகிறோம் வீட்டுனாடி. நண்பர்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எத்தனை மீன் பிடிச்சிருப்போம் அப்படிங்கிற பார்த்துருப்பீங்க. நல்லா சூப்பராக கிடச்சிச்சு. ஆனால் நாங்கள் வந்து விரால் மீன் பிடிக்கிறாண்டி வந்தோம். விரால் மீன் பார்த்தீங்கன்னா எடுக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா தூண்டி போட்டு ஜிலேபி மீன் பிடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை. பாய் சொல்கிறேன். பாய்.